என் வீட்ல நான் எப்படி இருந்தவ தெரியுமா? ராணி மாதிரி வலம் வந்துட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த அளவுக்கு சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருந்த எனக்கு ஏனோ தெரியல, என்ன அறியாமையே என்னோட கணவருக்கு நான் அடிமையாக ஆரம்பிச்சேன். கல்யாணம் ஆகி வந்த உடனேயுமே சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாரு. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாது, Facebook ஐடியை டெலீட் பண்ணிடணும், வாரத்துல 4 நாள் சாரி கம்பல்சரி கட்டிக்கணும், காலையில early மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்னு நிறைய எழுதப்படாத சட்டங்களை கொண்டு வந்தாரு. அவருக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அவரோ எனக்காக எதுவுமே செய்யல. சின்ன சின்ன விஷயங்கள் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. ஒர்க்குக்கு போவாரு, வீட்டுக்கு வருவாரு, வீட்டுக்கு வந்தா சாப்பிடுவாரு, தூங்குவாரு, தேவைக்கு பேசுவாரு, லீவ் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவுட்டிங் போயிருவாரு. இவரு வீட்ல இருக்கிற நேரமே ரொம்ப ரேரா தான் இருக்கும். இவருக்காக மட்டுமே நான் அந்த வீட்டுக்குள்ள வலம் வந்துட்டு இருந்தேன். எப்படா வருவாரு, எப்படா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவரோட வெளியில போலாம் அப்படின்னு ஏங்கி தவிப்பேன். ஆனா எதையுமே அவரு புரிஞ்சுக்க மாட்டாரு, தெரிஞ்சுக்கவும் முயற்சி செய்ய மாட்டாரு. அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் மட்டும் ப்ராப்பரா நான் எல்லா விஷயங்களையுமே செய்யணும். அதுல எல்லாம் சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட சுத்தமா ஏத்துக்கவே மாட்டாரு. இப்படியே என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவருக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. யாரு அப்படின்னு நான் கேட்டப்போ என்னோட காதலின்னு ஓப்பனா ஸ்ட்ரைட்டா சொன்னாரு. நான் கேட்டேன், எதுக்காக உங்க காதலி கிட்ட இன்னுமே பேசிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது பேசிட்டு இருக்கவே சடனா அடிச்சிட்டாரு. உனக்காக அவளை விடணும்